வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு ஜப்பானின் இவாட் மாகாண கடற்கரைக்கு அப்பால் நேற்று மாலை 7.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜப்பானின் வடகிழக்கு பிராந்தியங்களில் வசிக்கும் மக்கள் இதைவிட பெரிய நில அதிர்வுக்கு தயாராக இருக்குமாறு அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இவாட் கடற்கரையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் 20 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு மையம் கொண்டிருந்தது. இதன்படி ஹொக்கைடோ முதல் சிபா மாகாணம் வரையிலான 182 நகராட்சிகளுக்கு விசேட எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை எதிர்வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி மாலை 5 மணி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவாட் மாகாணத்தின் குஜி துறைமுகத்தில் 80 சென்டிமீட்டர் உயரமான சுனாமி அலைகள் பதிவாகின. ஹொக்கைடோ, ஆமேரி மற்றும் மியாகி பகுதிகளில் 20 முதல் 40 சென்டிமீட்டர் உயர அலைகள் அவதானிக்கப்பட்டன. நில அதிர்வை தொடர்ந்து சுமார் 1,72,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டது. அத்துடன் சுமார் 100 வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. புகுஷிமா மற்றும் ஒனோகாவா அணுமின் நிலையங்களில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு காணாமல் போய் பின்னர் மரணமான 14 வயது சிறுமி செலஸ்டி ரிவாஸ் ஹெர்டானிலிஸ் பிரபல இண்டி பாப் பாடகர் டிஃபோ வீடி மீது முதல் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லாஸ் ஏஞ்சல்ஸ் தெரிவித்துள்ளது. 2025 செப்டம்பரில் பாடகரின் டெக்சாஸ் முகவரியில் பதிவு செய்யப்பட்ட டெஸ்லா சிற்றூந்து ஒன்றிலிருந்த சிதைந்த நிலையில் சிறுமியின் உடல் பாகங்கள் மீட்கப்பட்டன. சிற்றூந்தின் முன்பகுதியில் ஒரு பையில் தலையும் உடற்பகுதியும் மற்றும் ஒரு கருப்பு பையில் துண்டிக்கப்பட்ட கை கால்களும் கண்டெடுக்கப்பட்டதாக நீதிமன்ற ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. கொலைக்கான காரணங்களையும் 3 குற்றச்சாட்டுகளையும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாவட்ட சட்டத்தரணி நாதன் யோக்மேன் முன்வைத்துள்ளார். பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தி கொலை செய்தமை, தனது இசை வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலாக இருந்த சிறுமி வருமானத்தை பாதுகாத்துக் கொள்ள கொலை செய்தமை, பாடகர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணையில் அந்த சிறுமி சாட்சியாக இருந்தமை என்பதற்காகவே அவர் பாடகரால் கொல்லப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பாடகர் சிறுமியுடன் பலமுறை பாலியல் அத்துமுறைகளில் ஈடுபட்டது மற்றும் உடலத்தை சிதைத்தது போன்ற குற்றச்சாட்டுகளும் இதில் அடங்கும். இதற்கு மரண தண்டனை வரை விதிக்கப்பட்ட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 மாதங்களாக இந்த விவகாரத்தில் ரகசியம் காக்கப்பட்டதற்கு காரணமான விமர்சனங்களுக்கு பதிலளித்த லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல்துறை தலைமை அதிகாரி ஜிம் மெக்டோனல் உடலம் சிதைவடைந்திருந்ததால் மரணத்துக்கான காரணத்தை கண்டறிவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அவர் விளக்கியிருந்தார். கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட பாடகர் டிஃபோ வீடி தற்போது பிழையின்றி காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது சட்டத்தரணிகள் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். புத்தாண்டு காலங்களில் நடத்தப்படும் பாரம்பரிய விளையாட்டுகளின் போது எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பெரும்பாலான புத்தாண்டு நிகழ்வுகள் நீர்நிலைகள், சிறிய குளங்கள் மற்றும் வயல்வெளிகளுக்கு அருகாமையில் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. இவ்வாறான பகுதிகளில் விளையாட்டுகளில் ஈடுபடுவது எலி காய்ச்சலை உண்டாக்கும் கிருமிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி நோய் பரவும் வாய்ப்பை அதிகப்படுத்துவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பொதுமக்கள் கடும் காய்ச்சல் மற்றும் தலைவலி ஆகிய அறிகுறிகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறான அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் தாமதிக்காமல் உடனடியாக அருகிலுள்ள அரசாங்க மருத்துவமனையில் சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் இன்று பார்வையிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்று எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது என ஏற்கனவே உத்தேசிக்கப்பட்டிருந்தாலும் கடந்த 7ஆம் தேதி இந்த வழக்கு மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நிதி செலவினத்துக்காக திட்டமிட்டு நீதி அமைச்சினால் அனுமதி வழங்கப்படாமை தொடர்பில் மன்றுக்கு அறிவிக்கப்பட்டது. குறித்த அனுமதி தொடர்பில் ஆராய்வதற்காக வழக்கு இன்று மீள எடுக்கப்படும் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் எதிர்வரும் 27ஆம் தேதி அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதா இல்லையா என்பது தொடர்பிலும் இன்று நீதிமன்றம் கட்டளை பிறப்பிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இதையடுத்து மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றனர்.
திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. தற்போது கோடையின் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் தலைவர்கள் வேட்பாளர்களின் பிரச்சாரங்கள் அதனை விட அனல் கக்கியது. சுமார் 20 நாட்களாக நடந்து வரும் இந்த அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. எனவே அதற்கு மேல் யாரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் எடப்பாடி தொகுதியிலும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னை நந்தனத்திலும் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார்கள். சீமான் காரைக்குடியில் நிறைவு செய்கிறார். அதேபோல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கும் மேற்கு வங்காள இறுதிக்கட்ட தேர்தல் முடிந்த பின்னர் வருகின்ற 29ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு மேல் தான் வெளியிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. ஒரு மாதத்துக்கு மேலாக இந்த போர் நீடித்தது. கடந்த 7ஆம் தேதி 2 வார இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இதனிடையே ஹார்மூஸ் ஜலசந்தியை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. ஹார்மூஸ் ஜலசந்தி மூடப்பட்டதன் விளைவாக உலகம் முழுவதும், குறிப்பாக ஆசியாவில் கடுமையான எரிசக்தி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போர் காரணமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த ஈராக் மற்றும் சிரியா இடையான எல்லை கடக்கும் பாதை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதன்போது சிரிய உள்நாட்டு போரினால் 2011இல் மூடப்பட்ட ராபியா மற்றும் யருபியா எல்லை பகுதிகள் இரு நாட்டு அதிகாரிகளின் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இது ஈராக் மற்றும் சிரியா நாடுகளுக்கு இடையே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த முக்கிய எல்லை கடப்பு பகுதியாகும். போர் காரணமாக ஹார்மூஸ் ஜலசந்தி முடங்கியுள்ள நிலையில் அதற்கு மாற்றாக சிரியா வழியாக எண்ணெய் ஏற்றுமதி செய்ய வர்த்தகம் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் நோக்கில் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த எல்லை திறக்கப்பட்டதை குறிக்கும் விழாவின் போது சுமூகமான போக்குவரத்து மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை எளிதாக்குவதற்காக ஒருங்கிணைப்பில் சாத்தியமான மேம்பாடுகள் குறித்து ஈராக் மற்றும் சிரியா அதிகாரிகள் விவாதித்தனர். இந்த எல்லை திறப்பு அண்டை நாடுகளுக்கு இடையே பொருளாதார வளர்ச்சியையும் ஒத்துழைப்பையும் வளர்க்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக பாராட்டப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிகரித்துள்ளது. அதன்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை நேற்று 4763 ஆக பதிவாகியிருந்தது. எனினும் இன்று 1 அவுன்ஸ் தங்கம் 4806 அமெரிக்க டாலராக விற்பனையாகிறது. அத்துடன் 1 அவுன்ஸ் வெள்ளி இன்று 79.28 அமெரிக்க டாலருக்கு விற்பனையாகிறது. இந்த நிலையில் உள்நாட்டு சந்தையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானுடனான உடன்பாடு எட்டப்படும் வரை துறைமுக முற்றுகை நீக்கப்படாது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஒரு வாரத்துக்கு முன்பு தொடங்கிய இந்த தடையால் ஈரான் முற்றிலும் சிதைந்து விட்டது என அவர் தனது சமூக வலைதளமான ட்ரூத் சோசியலில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த மோதலில் அமெரிக்கா மிகவும் முன்னிலையில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த கருத்துக்கள் அமெரிக்கா ஈரான் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் புதன்கிழமை முடிவடைய உள்ள நிலையில் வெளியாகியுள்ளது. அதேவேளை அமைதி பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டம் பாகிஸ்தானில் நடைபெறுமா என்ற சந்தேகம் நீடிக்கிறது. பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இந்த சந்திப்பை முன்னிட்டு பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் இன்னும் வாஷிங்டனில் இருந்து புறப்படவில்லை. ஈரான் தரப்பும் தாங்கள் கலந்து கொள்வதா என்று இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது. இந்த தடையின் பின்னர் 27 கப்பல்களுக்கு திசை மாற்ற உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை இந்த தடையை மீற முயன்ற ஈரான் கொடியை ஏந்திய சரக்கு கப்பலை அமெரிக்கா முதன்முறையாக தடுத்து பறிமுதல் செய்துள்ளது.